சின்ன ஒரு சமையல் சமைச்சு சாப்பிட போகிறோம். இல்லை பாருங்க, ஜிந்தன் புறா வலிக்கணும் வர சமைக்கிறது பாருங்க. இது கரெக்டு கலவுறது தீவன மெருமன் தண்ணி வாங்குற இங்கே பக்கத்து தண்ணிக்கு முழிச்சு கொண்டு நிற்கிறேன். யாஸ்லி வந்து என்ன ராஜி? இது வந்து மாட்ராஜி. கோழியும் சமைக்க போகிறோம். யாழ்ப்பாணம் வந்தாலே புட்டுதான். ஆனால் இன்னும் கறி அடுப்புல கிடாக்க என்ன கோமலன் அவர்கள் வழங்கிய உணவுல முதலாவது ஆளா ஜீவதர்சன் தான் வந்து. எப்படி எப்படி சாப்பாடு? கறி நல்லா இல்லை, நல்லா இல்லை. சாப்பாடெல்லாம் சமைச்சு சாப்பிட்டாச்சு. என்ன கட்டம் குளிக்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு சின்ன ஒரு சமையல் சமைச்சு சாப்பிட போகிறோம். அதுதான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க, என்னோடய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நாம் ஒவ்வொரு காணொலியும் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இல்லை பாருங்க, ஜிந்தன் புறா வலிக்கணும் வர சமைக்கிறது பாருங்க. காணும் போந்தா சம்பளம் போட போறீங்க. அதுக்கு கரெக்ட் எடுத்துக்கு ரைஸ் கரெக்ட் போற. இது இது லீட்ஸ் இருக்கா? இது கரெக்ட் கலவுறது தீவன மெருமன் தண்ணி வாங்குற இங்க பக்கத்து தண்ணிக்கு முழிச்சு கொண்டு நிற்கிறேன். ஏன் வந்தேன்? டூருக்கு வந்து நாங்கள் என்ன அப்ப செய்கிறீங்க? சமைக்கிறோம். அப்ப சாப்பிடதான் போறீங்க. அப்ப அப்ப குளிக்கலே குளிக்கலே குளிக்காம போறோம். முதல்ல சமைக்கிறோம், சொல்லுங்க. சாப்பிட்றோம், குளிக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாஸ்டிவன் வந்து ரஜ்ஜி வந்து வெட்ட போகிறார். யாஸ்டிவன் என்ன ரஜ்ஜி? இது வந்து மாட்ராஜி. கோழியும் சமைக்க போகிறோம். கோழி சாப்பிடாதாக்களுக்கு கோழி சாப்பிடாத குறைவாக இருக்கு. கொழுப்பு தானே அதான் இந்த போனை வச்சுட்டு கொட்டப்பா ரஜிய கத்திக்கு போனடி என்று நீங்கள் தானப்பா கத்திரிங்க போனை வச்சுட்டு இருந்தா கொண்டு வா. ஒன்று ரெண்டு நாள் தந்து விடலாம். வச்சு விட்ட மட்டும்தான் நாலு கத்தி இருக்கு. டக்கண்டு தரலாம். நம்ம பாரம் தம்பி போய் தம்பி அப்புறம் டக்கண்டு வட்டி போட்டு தான் இருந்தா கழுவாதாக்களை கூட போய் களை போட்டு வச்சு உயர்த்தி புளிஞ்சுதான் ஆகல் இருக்கல. உண்மையான கதை வேறையாவும் சொல்ற கதை ஜனம் பழக்கம் இருக்கிறது நிக்காது. மஞ்சள் போட்டு இதாண்டாக்கி இனிதான் அரிசி போட அரிசி போட போறீங்க. கையால் அள்ளி போடுங்க. எனக்கு ஒரு கோபக்கடாக சொல்ல மாட்டேன். இப்போ நீல மூடி பேய் பசிக்கும். சிலது பானை தேவையான அளவு உப்பு போடுறார். என்ன தேவையான அளவு ஒன்று போட்டு கொட்டுற டேய். போன முறையான உப்பு சரியில்லை தெரியுமா?
கொஞ்சம் உப்பு போடு மேஜோ. இது வந்து இப்போ ரஜ்ஜிக்கறி காய்ச்சலுக்காக வதக்கப்படுது. ரைஸா? இல்லையா ஃப்ரைட் ரைஸ். அப்போ ரஜ்ஜி மணிக்காவும் நான் பிள்ளையா சொல்லிவிட்டேன். வாங்க பக்கம் திட்டத்தை மாற்றி விட்டாங்க. இந்த முட்டை சோகம் போடு. உப்பு போட. ரைசர் சேர்ந்து தான் வாங்க விட. ஃபுல்லாக போடு பார்த்தீங்கன்னா போடாது. போடு ஃபுல்லாக போடு. அம்பஜா கோப்பையாலே வலிக்குதானு இது கரண்டி எப்படி அடிப்படிக்க விட பக்கண்டு வேற லெவல் காதர்பாய் பிரியாணி ரைஸ். இந்த கணக்கா குக்கோல் வந்து சட்டியை கீழே பாய்ச்சோன்னா அப்படியே வலிச்சு கொண்டு என்ன சமையல் எல்லாம் முடிஞ்சது. வேற வெங்காயம் பட்டி கொண்டு நிற்கிறார். என்னது வெங்காயம் பட்டி? மச்சான் வெங்காய சம்பல் ஒன்று போடுவோம்னு பார்க்குறோம். என்ன சம்பல்? வெங்காய சின்ன சம்பல் ஒன்று போட்டு பொடியலுக்கு கொடுப்போம் பார்க்குறேன். அம்பிச்சா என்ன சீமேந்த உணவு கொட்டுறேன். சீமேந்து கலந்து கொடுத்தா தான் பொடியல் கொஞ்சம் என்ன கலர் தூள் ஆடே இந்த இது ஆடே யார் நடந்து ரஜ்ஜி யார முழுசா போடுறாங்க கூட தப்பு வந்துருக்கு. சூரியன் என்ன போடணும் தண்ணி போடணும் என்ன தூக்கி ஊத்துற அப்படிதான். என்ன ஹலோ என்ன அது மைக்கில் என்ன சொல்ற? ஆ கலா சொல்றது சொல்லுப்பா. சார்ஜ் இல்லையே. சாப்பிட்டியே என்ன சாப்பிட்டு? கறி எதுக்கு அடக்குற சோறு? அதுக்கு அடக்குற சோறு அவ கறி தெரியல. ஏது வெள்ளை வெள்ளையாமி தாக்குதல்லோ அது என்ன சாமான் கொழுப்பா? நீந்த போனவர் கடும் பசியில வந்து நீச்சலை முட்டுட்டு இடையில வந்து நிற்கிறேன். உங்களுக்கு பசியில வந்து நீங்க அப்படியே என்ன சாப்பிடு? புட்டு சாப்பிடு. யாழ்ப்பாணம் வந்தாலே புட்டு தான். ஆனால் இங்கே இன்னும் கறி அடுப்பில் கிடாக்க இன்னும் கறி இதனையில்
பார்ப்போம் சமையல் முடிய ஆக்கள் சாப்பிடுவோம் நாங்கள் அதே எடுத்து போடுவோம் என்ன புட்டு தானே புட்டு தானே போட்டு புட்டு தானே படிஞ்ச வேறு பசியில் கோப்பையோட நிற்கிறார் நீந்தம் போயில கோப்பையோட தான் தெரியாது விரா இல்லைன்னு கடைசியாக மெக்க விட்றாரு பசியில் எல்லாம் நீந்தின குறையம் விட்டுட்டு நீந்த போகிறோம் ஃபன் பண்ண போகிறோம்னு போய் இங்கே நீந்தின குறையம் விட்டு பசியில் ஓடி வராங்களே எல்லாரும் டேய் இங்கே வா டேய் இங்கே வாடாப்பா டேய் 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 இதில் வரிசையில் நிற்கிற வந்து நீங்கள் இணைக்கலாம் அமைதியாக நிற்கணுமெண்டு ஆனால் அவைக்கு பின்பக்கமாக நான் போய் காட்டுறேன் என்ன பிளானில் நிற்கணுமெண்டு பாருங்க முழு பேரும் கோப்பையை பின்னுக்கு மறைச்சி வச்சோம் முழு பேரும் கோப்பையை பின்னுக்கு மறைச்சி தான் நிற்கிறான் இங்கே அவன் மட்டும்தான் முன்னுக்கு மறைச்சி இந்த ஒரு தான் கத்தியோட நிற்கிறான் சாப்பிட போனா இவர் வந்து கரண்டியால கொஞ்சம் அந்த இதை எடுத்து கொடுத்தவர் கொஞ்சம் இவர் அடுத்த உப்பு பார்க்க போறாரு பாருங்க உப்பு மட்டும் தான் பார்ப்பேன் கரு ராக்க போயினும் இதே வந்து அந்த முறையின்படி செய்யணும் கறியை ராக்கி போட்டு கடைசியாக தான் புளி வெடியணும் வேறு வந்து நாங்கள் கம்பேஸை விட்டு நாங்கள் பட்டதாரி பயங்கர பட்டதாரி ஆனால் இப்போ டயலாக் ஆஃபீஸில் குப்பை கொட்டுறாரு கோமலன் அவர்கள் வழங்கிய உணவுல ஜதுசன் அவர்கள் கறி விட போறார் முதலாவது ஆளா ஜீவதர்சன் தான் வந்து சம்பல் செய்யல அங்கால போயிட்டு வரணும் தம்பி உள்ள போய் பார்த்து விடுறேன் டேய் அவன் சோடாவோட வருவானோ என்ன தம்பி ஏன் இப்படி சாப்பிட்றேன் நீங்கள் ஓட போறியா அவசரத்துக்கு மடிவா கீழே இருந்து சாப்பிடுவேன் எப்படி எப்படி சாப்பாடு ஆ கறி ஜாஸ்தி வேணும் வேறும் வேறு வேற கொப்பி ஜாஸ்தி வேணும் ஜது சாப்பாடு என்ன மேது ஆ பிள்ளைத்து சொல்லு நல்லா இல்லை நல்லா இல்லை இருக்கு ஆ அப்படின்னு அப்படி உப்பு எல்லாம் கணக்காரு ஆ இப்போ உங்களுக்கு அப்படி மினக்கட்டு சமைச்ச ஆளுக்கு என்ன செய்ய போறீங்க? சமைச்சாளுக்கு நான் சொல்லுவேன் அவர் தண்டை வேலையில் விட்டுட்டு தண்டை வந்தார் எங்களுக்கு சமைக்கிறோம் அவரை நாங்கள் பாராட்டோம் விட்டுட்டு வேலையில் நீங்கள் தூக்கி ஏற்றிக்கணும் வந்து நீங்கள் தூக்கி ஏற்றினாலே பான் வீட்டை பான் வேண்ட வந்த வரை நீங்கள் தூக்கி ஏற்றிக்கணும் வந்தீங்க அந்த அவர் தான் சமைச்சாங்க அதில் கறி விடுறாங்க இவர் தான் ஜதுசன் அப்போ இவருக்கு இப்போ போயக்க நன்றி சொல்ல போறிய மோதிரம் பூங்காவனம் பூங்காவனத்தின் அமௌன் அது ஏன் தனியாக இருந்து சாப்பிட்றேன்
ஏன் தனியாக இருந்து சாப்பிடு சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா கிடக்கு ஆ நல்லா கிடக்கு எல்லாம் நல்லா கிடக்கு உப்பு எல்லாம் செய்யாது எல்லாம் சரியா வீட்டு சாப்பாட்ட மாதிரி இருக்கு ஆ அப்போ சமைச்சு அது பண்ணாக்க என்ன சொல்ல போகிறீங்க இதில் போகிறேன் நன்றி சொல்லுங்கள் ஆ என்ன உப்பா சாப்பிட வந்தீங்க ஏன் இவ்வளோ நேரம் வந்தீங்க குளிச்சாங்களோ ஆ நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்க? எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு வேறு எது சொன்னால் போட்டாது இவ சொல்கிற உண்மை கோமண்ண உண்மை எல்லாருக்கும் எல்லா மாதிரியும் கிடைக்கணும்னாக்கா போட்டு கொடுத்துட்டு அண்ணனுக்கு தான் சாப்பாடு கொடுத்துருக்கலாம் யாருங்க அவர் மெனக்கடி தானே சாப்பிடல என்ன சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடெல்லாம் சமைச்சு சாப்பிட்டாச்சு அப்போ என்ன கட்டம் குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு நீ போகிற வழியில் இடையில எங்கேயும் டீப்பில் நீ குளிக்கணும்னு சொல்லுவாங்க வாங்கி தருவாங்களோ? அது அவங்க இப்போ யாரும் காசு சேர்த்து அவங்கள ஒரு பலவரை கேட்டது சொல்லி தெரியுமே. ஆ வாய்ப்பில்லை போலாங்கடா வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை. இப்போல்லாம் சாப்பிட்டு இங்கே நடக்க மாட்டான் போய் கொண்டு இருக்கோம் சாப்பாடு நல்லா தாங்கிறாங்க கொஞ்சம் சாப்பாடு சோறு அரிசி இதுமாதிரி இருந்தது கறியே திருச மாதிரி இருந்தது. இந்த சனாலுக்கு யாராவது புதிதாக வந்திருந்தாலும் என்ன செய்யணும்? கை சொல்லுங்க. ஏதோ சொல்கிறாங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சரி எல்லாம் பாய் வரும் நன்றி நன்றி பாய் 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 என்ன அதான் எப்படி சாப்பாடு நல்ல சாப்பாடு நல்ல நல்ல சாப்பாடு நான் சொல்றேன் இந்த சனாலுக்கு யாராவது புதிதாக வந்திருந்தா என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஆ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆ